ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம், மன திருப்தி ஏற்படும். பட் இந்த கோயிலுக்கு வந்தால் தான் வயிறும் நிறையும் அப்படின்ற மாதிரி. அதனால தான் அந்நியார் வந்து இந்த இது வந்து கேப்டன் ஆலயம் பார்த்துருக்காங்க. ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து வந்திருக்கேன் ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு. பெரிய நடிகர் இவர்கிட்ட ஒரு பெரிய அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவாஜி சாருடைய டெத்தப்போ இவர் தனி மனுஷனாக இருந்து அவ்வளோ கிரௌடை சமாளித்து போனாங்க. அது இவரால் மட்டும் தான் முடியும். அதனால தான் இவர் கேப்டன் சொல்கிறாங்க. இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அவர் ஆத்மா எப்பயுமே சாந்தி அடையும், நல்லபடியாக இருப்பார். தேங்க்யூ. நான் காமெடி ஸ்டண்ட் நடிகர் முத்துக்காலை. இன்றைக்கி முதலாவது கேப்டனுடைய குரு பூஜையில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் சொல்கிறதா இல்லை வருத்தம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னா அவருடைய மறைவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏழைகளுக்கான தொண்டு செய்வதில் நம்ம இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும். நான் பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. இல்லை வெளிநாட்டிலேருந்து, வெளியூர் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலேருந்து நிறையா வந்து மக்கள் வந்து கேப்டனுடைய இந்த குருபூசியில் கலந்துருக்காங்க. நேற்று தான் இது நடந்த சம்பவமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. அவருடைய மறைவு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து 1986 சென்னைக்கு வந்தேன். பட் நிறையா படங்கள் கேப்டனுடைய படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கேன். அதுலேயே குறிப்பாக கூலிக்காரன் பட்டிலாம் நான் வந்து அவர் ஷூட்டிங்கு அந்த வண்டி எழுதிட்டு போகும்போது அவருடைய நேரடியாக பார்த்து ஒரு 10 ரூபா தாளை காமிச்சு கையெழுத்து போட சொன்னேன். ரூபா நோட்டில் கையெழுத்து போடுற தகுதி நமக்கு கிடையாது. அது போட வேண்டியது ரிசர்வ் பேங்க் கவர்னர். வந்து நம்ம அது மாதிரி கேட்காத அப்படிங்கிற அப்போவே எனக்கு எதாவது செய்யணுங்கிறத கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து தவசியில் ஒரு நல்ல மேட்ச் பண்ணேன். தவசி, நிறைஞ்ச மனசு, பேரரசு, சுதேசி, எங்கலாசான், சகாப்தம் வரைக்கும் நிறையா அவர் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா கிடைச்சது. அதில் குறிப்பாக நிறைஞ்ச மனசு பேரரசில் ஒரு பெரிய கேரக்டர் கிடைச்சது. தாண்டி வந்து என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்சி தொடங்கி 2005 வந்து மிகப்பெரிய பரபரப்பாக இருக்கிற சூழ்நிலை கூட என்னுடைய ரிசப்ஷனுக்கு வந்திருந்து ஒரு 1 மணி நேரம் என்னுடைய திருமணத்தை பற்றி வாழ்த்தி, நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வாழ்த்து பேசினார். அதை தாண்டி நான் வந்து ஸ்டண்ட் நடிகராக இருக்கேன். நான் ஒரு ஸ்டண்ட் நடிகர். எப்படி வந்து சினிமா துறையில் வந்து ஒரு PU சின்னப்பா, புரட்சித் தலைவர் MGR, அதுக்கப்புறம் வந்து சண்டை கலையில் வந்து ஒரு பேக் ரிவர்ஸ் கிக்கை அறிமுகப்படுத்தினதே கேப்டன் அப்படி சொல்லலாம். அது மாதிரி அந்த ஸ்டண்ட் யூனியனுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி கொடுத்த கதாநாயகர்கள் விஜயகாந்த் சார் ஒருவர். அதனால் இந்த மாதிரி இந்த குருபூசியில் கலந்துக்கிறதுல சந்தோஷம். ஆனந்த் பேசுவார். அதை தாண்டி 10 மணிக்கு எங்கள் ஸ்டண்ட் யூனியன்லேருந்து ஊர்வலமாக வந்துகிட்டு இருக்காங்க. 10 மணிக்கு எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் ஸ்டண்ட் பஸ் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இணையான சாப்பாடு லைட்மேன் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் தான் கொடுத்தாரா? நிச்சயமா அது வந்து புரட்சித் தலைவர் MGR சொல்லுவாங்க, NSK சொல்லுவாங்க, MGR சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கேட்டகரி பிரிக்காம ஒரே சமபந்தி மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்டன் தான் வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்ன சாப்பாடு கொடுத்தீங்களோ அதுதான் கடநிலை தொழிலாளர்களுக்கும், அது பாத்திரம் தொழிலாளர் இருக்கட்டும், லைட்மேனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற உணவு அப்படியே அவங்களுக்கு கிடைக்கணும். அது வார்த்தையில் சொன்னது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் பார்த்து அது என்ன குறை இருந்தாலும் உடனே அந்த ப்ரொடக்ஷன் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இந்த குறையை நீ சரி பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து ஷூட்டிங்கில் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த மாதிரி மிரட்டி கூட தனக்கு கிடைத்த எல்லா உணவும் அவங்களுக்கு கடையில் ஊழியர்களும் அதை தாண்டி சம்பளமும் போய் சேரணும். இதை தாண்டி சினிமா துறையில் வந்து புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்தினதில் புதுமுக இயக்குநர்கள் அறிமுகப்படுத்தினதில் அவர் தான். அந்த மாதிரி எல்லாமே சினிமா துறை மட்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் சரி நிறையா உதவிகள். அவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல தலைமுறைகள் நீண்டு வருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். 1ஆம் ஆண்டு குரு பூஜை கேப்டன் ஆலயம் அந்த பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து அவர் மறைந்த அன்னைக்கு என்ன கூட்டம் இருந்ததோ அந்த அன்பு கூட ஒரு துளி கூட குறையாமல் இருக்கிறாங்க. இது விட வேறு என்ன வேணும்? அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம முத்துக்கலன் சொன்ன மாதிரி சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியல. அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பு. நான் வந்து இந்த அம்மன் கோழிக்கு இருக்கிற படத்துலேருந்து நான் இவருடைய தீவிர ரசிகனான இவர் கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பதவி பிரமாணம்னு ஒரு படத்தில் அவர் கூட நடித்தேன். அதுலேருந்து தான் சார் வந்து ரொம்ப எனக்கு பழக்கமாச்சு. ஆனால் எங்கே பார்த்தாலும் எங்கே இது பண்ணாலும் நல்லா பேசுவார், ஜாலியாக பேசுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய திருமணம் 2001 ஜூன் மாதம் 3ஆம் தேதி கல்யாணம். அன்றைக்கி பத்திரிகை கொடுத்தேன். ஆனால் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு 2 இதுக்காக தான் அவர் அங்கேருந்து வந்தது.
ஒன்று வந்து கலைஞருடைய பிறந்தநாள், இன்னொன்று வந்து அவருடைய திருமணம். அதுக்காக தான் அவர் வந்தார். உண்மையில் என்ன சொல்கிறது, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தலைவராக இருந்தார். ஆனால் வந்து ஒரு இதுக்காக வந்து அந்த கல்யாணத்தில் வந்து அட்டன் பண்ணிட்டு போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன்சூர் பொண்ணுடைய திருமணம் வர வரப்போ அங்கேயே அதே மாதிரி தான் பேசி பக்கத்தில் உட்கார வச்சு அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரலாக ஆகிடுச்சு. அதனால் வந்து உண்மையிலே வந்து எங்கே போனாலும் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கேப்டனுடைய செல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நினைவு நாளில் என்னுடைய நினைவஞ்சலி. நானும் முத்துக்கலன்னு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கேப்டன் அவருடைய இதில் வந்து அப்படியே வந்து அவர் வந்து உள்ளே அப்படியே கையாளாரு. அப்போ பாருங்க அன்பு வந்து எவ்வளோ பார்த்தீங்களா, கேப்டன் பக்கத்தில் இருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? அதனால் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய நினைவு. ஐயா நீங்கள் 2 வார்த்தை பேர் சொல்லுவேன். கணேஷ். நான் வந்து நம்முடைய தேமுதிகவில் வந்து மாநில கலை இலக்கிய துணை செயலாளராக இருக்கேன். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தில் மாநில துணைத் தலைவராக இருக்கேன். கேப்டன் வந்து கிட்டத்தட்ட சட்டமுறை இருட்டறையிலிருந்து நான் சின்ன பையன், அந்த படத்திலிருந்து அவருடைய ரசிகனாக இருந்தேன். மறுபடியும் சின்ன கவுண்டர் படத்தில் வந்து நான் மன்றத்தின் மூலமாக அதன் பிறகு கட்சி ஆரம்பித்து கட்சியில் இணைந்து இந்த காலம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கேன். கேப்டனுடைய மறைவு எங்களால் ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. கேப்டனால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தமிழகம் முழுவதும் கேப்டனை போல கலை நிகழ்ச்சிகளுக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரால் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரால் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவருடைய மறைவு என்னால் வந்து ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. இருந்தாலும் இன்னைக்கு 1ஆம் ஆண்டுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் அடிக்கடி வருவேன், ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். அவர் சித்தர் ஆகிட்டார், கடவுளாக இருக்கார், சித்தர். அவர்கிட்ட எது வேண்டுனாலும் உடனே நிறைவேறுது. நானும் கோரிக்கை 2 வச்சேன், அந்த 2 கோரிக்கையும் 2 முறை வந்து வச்சேன், 2மே நிறைவேறிச்சு. இன்னைக்கு வந்திருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கேன். அதனால எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம், அவருடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கும். இன்னைக்கு அவரை நாங்கள் போற்றி புகழ்ந்து கேப்டனுடைய புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். ரெடியா ரெடியா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் கராத்தே ராஜா. இந்த நிகழ்வில் பாண்டிச்சேரியிலேருந்து நமது கேப்டன் அவங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறா. நம்ம போன வருஷம் 1 வருஷமாச்சு நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. கேப்டன் ஐயா விட்டு பிரிஞ்சது உங்கள் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு வருத்தமும் வலியும் இருக்கும், அதே வலி ஒரு நடிகராக எனக்கும் நிறைய உண்டு. எங்களை போல உள்ள அத்தனை நடிகர்களுக்கும், அத்தனை சினிமா கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே அந்த வலி உண்டு. பொதுமக்களுக்கு எவ்வளோ வலி இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் நிறைய இழப்பு. ஏன்னா கேப்டன்னா கேப்டன் அப்படிதான் அவங்க அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கேப்டன் ஐயா கூட உளவுத்துறைன்னு ஒரு படம், உளவுத்துறை அந்த படத்தில் வந்து கேப்டன் ஐயாவுடைய போட்டில் இருந்து பாம்லாம் போடுவோம். கேப்டன் ஐயா கூடயே அது ஃபஸ்ட்டு படமாக நான் நடித்தேன். அது இந்த நேரத்தில் நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. நான் சினிமாவுக்காக சிதம்பரத்துலேருந்து நான் சென்னைக்கு வந்து அருணாச்சலம் ஸ்டுடியோ அங்கே தான் வந்து உளவுத்துறை படம் வந்து பூஜை போட்டிருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். அங்கே நான் அப்போ தான் வந்து விஜயகாந்த் ஐயா வந்து நான் பார்க்குறேன். கேப்டன் ஐயா தான் அந்த காஸ்டியூமோடைய அந்த ட்ரெஸ்ஸோட அந்த கம்பீரம் அதெல்லாம் எனக்கு மிகவும் ஈர்த்தது. அப்போ அந்த படத்தில் போய் என்னோடய ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு நான் கேட்கும்போது எனக்கு கோவாவில் 3 நாள் ஷூட்டிங். நான் அதுவும் கேப்டன் ஐயா கூடயே அந்த போட்டில் இருந்துட்டு நான் வந்து அந்த கப்பல் கேப்டனாக நானும் ஒரு கேரக்டராக இருப்பேன். நான் அது நடித்தேன். என்னால் மறக்க முடியாது. இதெல்லாம் வந்து பெரிய இறைவன் எனக்கு கொடுத்த பெரும் பாக்கியம். கேப்டன் ஐயா கூட ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து ரொம்ப நன்றி. ஐயாவுடைய ஆத்மா நம்ம எல்லோருக்கும் உறுதுணையாக இருந்து எல்லாரையும் வாழ்த்துன்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது பஸ்ஸில் ஒரு 4-5 ஃபேமிலி வந்துருந்தாங்க. அப்போ நான் யதார்த்தமாக அங்கே ஹோட்டல் நிற்கும்போது கேட்கும்போது சொன்னாங்க ஐயாவோட நினைவஞ்சலிக்கு தான் வரேன்னு சொன்னாங்க. பெருமையாக இருந்தது. நானும் அமைதியாக கிளம்பி வந்துட்டுருக்கேன். பொதுமக்களும் பஸ்ஸில் என் கூட வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அதுதான் இந்த அன்பு தான் கேப்டன் ஐயா சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. இன்றைக்கி உங்களோடு சேர்ந்து நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. கேப்டன் ஐயா வந்து எங்கேயும் போல நம்ம கூட தான் இருக்காங்க. அவர் மனசார நம்ம நினச்சோம்னா எல்லாமே வெற்றியாக இருக்கும். அவங்களுடைய குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். எனது இனிய நண்பர் ராஜேந்திரநாத் நாங்கள் கூட எப்போ நாங்கள் ஷூட்டிங் போனாலும்
கேப்டன் ஐயா பற்றி பார்ப்போம். உடம்பு சரியில்லாதவங்க என்னை கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் சரியாக அந்த பர்மிஷன் இல்லாதால அன்றைக்கி வர முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. கேப்டன் ஐயா நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் அவரை வாழ்த்த சொல்லி நம்ம வாழ்த்து இருக்கோம். நன்றி.